எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் 20 நிமிஷமாக ஒரு பார்ட்டாக கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடிமைத்தனம் இல்லாத பணிவையும் மரியாதையும் கொண்டிருப்பது, மேன்மையான நடத்தையை கொண்டிருத்தல், அதே சமயம் கர்வம் இல்லாதிருத்தல், சுய கட்டுப்பாடும் அறிவும் ஆகும். வேறு எதனுடைய உதவியும் இல்லாமல் தானே செயல்படக்கூடியது. வெற்றி அடையும் போது பணிவன்புடன் இருத்தலும், தோல்வி அடையும் போது கலங்காமல் ஏற்றுக்கொள்வதும் ஆகும். வெற்றியை விட மிகவும் கடினமானது எதுவென்றால் வெற்றியை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதே ஆகும். பலரும் வெற்றி அடைவது எப்படி என்று அறிவார்கள், ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றதும் அவர்களுக்கு வெற்றியை எப்படி கையாள்வது என்பது தெரியாது. ஆகவேதான் திறமையும் பண்பும் ஒன்றோடொன்று கைகோர்த்து கொள்கிறது. திறமை வெற்றியை பெற்றுத்தரும், பண்பு உங்களை வெற்றிகரமாகவே வைத்திருக்கும். நாம் நமக்குள் இருக்கும் நபரை கண்டுபிடிப்பதில்லை. நாம் எந்த வகை நபராக வர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நாமே உருவாக்கி கொண்டு வளர்த்து கொள்கிறோம். பண்பு உருவாக்கம் என்பது குழந்தை பருவத்திலிருந்து தொடங்கி இறக்கும் வரை போகிறது. பண்புக்கு வெற்றி எதுவும் தேவையில்லை, பண்பே ஒரு வெற்றியாகும். தோட்டத்தின் வாழ்வை களைகள் அழுத்திவிடாமல் பாதுகாக்க எப்போதும் களையெடுத்து கொண்டிருக்கும் ஒரு தோட்டக்காரரை போல நமது தவறுகளை களைவதன் மூலமாக நமது பண்பை உருவாக்கி வளர்க்க வேண்டும். நமக்கு ஏற்படும் துன்பங்களே நமது பண்பை உருவாக்குகின்றன அல்லது வெளிப்படுத்துகின்றன. துன்பமான சூழல்களில் சிலர் போராடி பெரும் சாதனைகள் புரிகிறார்கள், சிலர் நொறுங்கி போய்விடுகிறார்கள். பட்டை தீட்டாமல் வைரத்தை பிரகாசிக்க வைக்க முடியாது, தீயில் இடாமல் சிறந்த எஃகை நாம் பெற முடியாது. அதுபோல துன்பம் என்பது ஒரு மனிதனின் பண்பை வெளிப்படுத்தி அதனை அவனுக்கு அறிமுகப்படுத்தி விடுகிறது. ஒரு சுத்தி கண்ணாடியை உடைக்கிறது, ஆனால் எஃகை உருக்கி அடிக்க உதவுகிறது என்று ஒரு ரஷ்ய பழமொழி சொல்கிறது. இதில் நிறைய உண்மை இருக்கிறது. சுத்தி ஒன்றுதான், ஆனால் நாம் கண்ணாடியாகவோ எஃகாகவோ இருப்பதை பொறுத்து விளைவுகள் மாறும். எஃகின் தரத்தை தீர்மானிக்கும் கார்பனை போல மனிதனின் தரத்தை பண்பை தீர்மானிக்கிறது. நல்லவித நம்பிக்கை. நல்லவித சிந்தனைக்கும் நல்லவித நம்பிக்கைக்கும் இடையே என்ன வித்தியாசம் இருக்கிறது? உங்களுடைய சிந்தனைகளை உண்மையிலேயே நீங்களே கேட்க முடிந்தால் எப்படி இருக்கும்? அவை நல்லவித சிந்தனைகளா அல்லது எதிர்மறை சிந்தனைகளா? வெற்றிக்காகவோ அல்லது தோல்விக்காகவோ உங்கள் மனதை எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள் என்பது உங்களது செயல்பாட்டின் மீது ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்லவித மனப்பாங்குடன் இருப்பதும் மன ஊக்கத்துடன் இருப்பதும் ஒவ்வொரு நாள் காலையும் நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளும் விஷயங்களாகும். ஒரு நம்பிக்கையுடன் கூடிய வாழ்க்கையை வாழ்வது சுலபமானதல்ல, ஆனால் அதே சமயம் எதிர்மறை வாழ்க்கையை வாழ்வதும் சுலபமானதல்ல. இவை இரண்டினுள் நான் நம்பிக்கையுடன் கூடிய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பேன். எதிர்மறை சிந்தனையை விட நல்லவித சிந்தனை சிறந்ததாகும். இது நமது திறமைகளை முழுமையாக பயன்படுத்த உதவுகிறது. நல்லவித சிந்தனையை விட நல்லவித நம்பிக்கை பெரிதாகும். நல்லவித சிந்தனை நிச்சயம் வாழ்வில் வெற்றியை கொடுக்கும் என்று நம்புவதே நல்லவித நம்பிக்கையாகும். நல்லவித நம்பிக்கை என்பது நாமே முயன்று உருவாக்கி கொள்ளும் ஒரு தன்னம்பிக்கை மனப்பாங்கமாகும். நல்லவித நம்பிக்கையின்றி வெறும் நல்ல சிந்தனைகளை மட்டும் கொண்டிருப்பது பகல் கனவு காண்பது போல் பயனற்றது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி நல்லவித நம்பிக்கையை விளக்குகிறது. லாக் ஹீட் அமைப்பு நல்லவித நம்பிக்கையுடன் இருப்பதற்கு காரணம் ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக. பல ஆண்டுகளுக்கு முன்பு லாக் ஹீட் என்பவர் L1011 ட்ரைஸ்டார் விமானத்தை அறிமுகப்படுத்தினார். அவர் அந்த ஜெட் விமானத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் வலுவை சோதிப்பதற்காகவும் $1.5 பில்லியன் செலவழித்து 18 மாதங்களுக்கு மிக கடினமான செயல்பாடுகளுக்கு அந்த விமானத்தை உட்படுத்தினார். ஹைட்ராலிக் கருவிகள், மின்னுணர் கருவிகள், கணினி போன்றவற்றை கொண்டு 36,000க்கும் மேலான சோதனை ஓட்டங்களுக்கு உட்படுத்தினார். இச்சோதனைகள் எல்லாம் 100 வருட விமான சேவைக்கு சமமாக இருந்த போதிலும் ஒரு சிறு குறைபாடு கூட கண்டுபிடிக்கப்படவில்லை. இறுதியாக நூற்றுக்கணக்கான சோதனைகளுக்கு பிறகு அந்த விமானத்திற்கு அனுமதி முத்திரை வழங்கப்பட்டது. இந்த விமானம் பறப்பதற்கு பாதுகாப்பானது என்று நம்புவதற்கு காரணம் இருக்கிறது. இந்த உறுதியான நல்லவித நம்பிக்கைக்கு காரணம் தயார்படுத்தலுக்கு எடுத்துக்கொண்ட கடும் முயற்சிகளை. நீங்கள் பெறுவதை விட அதிகமாக கொடுங்கள். இன்று வெற்றி பெறுவது என்பது மிகவும் சுலபமாகும். நமக்கு எந்த போட்டியும் இல்லை. நீங்கள் வாழ்வில் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் 1 மைல் தூரம் அதிகப்படியாக செல்லுங்கள். நீங்கள் அதிகமாக செல்லும் அந்த 1 மைல் தூரத்தில் உங்களுக்கு போட்டியே இல்லை. உங்களுக்கு கிடைக்கும் சம்பளத்தை விட அதிகமாக ஏதாவது செய்ய நீங்கள் தயாரா?
தனக்கு கிடைக்கும் சம்பளத்தை விட அதிகமாக ஏதாவது செய்ய உங்களுக்கு தெரிந்தவர்களில் யாராவது விருப்பத்துடன் இருப்பார்களா? அப்படி யாருமே பொதுவாக இருக்க மாட்டார்கள். பெரும்பாலோர் தாம் எதற்காக சம்பளம் வாங்குகிறார்களோ அதனையே செய்ய விரும்புவதில்லை. இன்னொரு வகை மக்கள் இருக்கின்றனர். அவர்கள் தாங்கள் வாங்கும் சம்பளத்திற்குரிய வேலையை மட்டுமே செய்ய விரும்புவார்கள். தங்களுடைய வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக தாங்கள் செய்ய வேண்டியதை மட்டுமே அவர்கள் நிறைவேற்றுவார்கள். எதற்காக சம்பளம் வாங்குகிறார்களோ அதற்கு மேல் சிறிது அதிகமாக வேலை செய்ய விரும்புகிற ஒரு சிறு பகுதியினரும் இருக்கின்றனர். அவர்கள் ஏன் இப்படி அதிகமாக செய்கிறார்கள்? நீங்கள் கடைசியாக சொன்ன குழுவை சார்ந்தவராக இருந்தால் பிறகு உங்களுக்கு எங்கே போட்டி இருக்க போகிறது? நீங்கள் எதற்காக சம்பளம் வாங்குகிறீர்களோ அதை விட கூடுதலாக செய்வதனால் உண்டாகும் பயன்கள் கீழ்வருமாறு. நீங்கள் என்ன செய்தாலும் எங்கே வேலை செய்தாலும் உங்களின் மதிப்பை உயர்த்தி கொள்கிறீர்கள். இது உங்களுக்கு அதிக தன்னம்பிக்கையை தருகிறது. மற்றவர்கள் உங்களை ஒரு வழிகாட்டியாக முன்மாதிரியாக பார்க்க தொடங்குவார்கள். மற்றவர்கள் உங்களை நம்ப தொடங்குவார்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு மரியாதை கொடுக்க தொடங்குவார்கள். உங்களுடைய மேலதிகாரியிடத்திலும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடத்திலும் விசுவாசத்தை வளர்க்கிறது. இது ஒத்துழைப்பை வளர்க்கும். நீங்கள் ஒருவருக்காக வேலை செய்தால் தயவு செய்து அவருக்காகவே வேலை செய்யுங்கள். கிம் ஹிப்பாட். வயது, அனுபவம் அல்லது கல்வி தகுதிகள் எதுவாக இருந்தாலும் இத்தகையவர்களை எப்போதும் எல்லோரும் எங்கேயும் விரும்பத்தான் செய்வார்கள். இவர்கள் மேற்பார்வை இல்லாமலேயே வேலை செய்யும் கடினமான உழைப்பாளிகள். மற்றவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு வேலைகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பவர்கள். எதையும் கவனமாக கேட்டு சரியாகவும் விரைவாகவும் ஆணைகளை நிறைவேற்றுபவர்கள். உண்மையை பேசுபவர்கள். எதிர்பாராத விதமாக ஏதாவது அவசர வேலை வந்தால் புலம்பாமல் மகிழ்ச்சியோடு செய்பவர்கள். வேலையை பற்றி எண்ணாமல் அதனால் விளையும் பயனை எண்ணியே உழைப்பவர்கள். மகிழ்ச்சியாகவும் பணிவுடனும் இருப்பவர்கள். எப்போதும் வாடிக்கையாளருக்கும், நண்பர்களுக்கும், மனைவிக்கும், பெற்றோர்களுக்கும் அல்லது குழந்தைகளுக்கும் சற்று அதிகமாக ஏதாவது செய்வது சம்பந்தமாக எண்ணவும், நீங்கள் எதையாவது செய்யும் போதெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களுக்கு நான் எப்படி மதிப்பை கூட்டுவேன் என்று உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். வெற்றிக்கான திறவுகோலை ஓரிரு வார்த்தைகளில் சுருக்கி தரலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக. வெற்றி பெறுபவர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதுடன் அதற்கும் மேலாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்வார்கள். வெற்றி பெறுபவர்கள் தங்களுடைய கடமையை செய்வதுடன் அதற்கும் மேலாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்வார்கள். அவர்கள் அடக்கம் மற்றும் பெருந்தன்மையுடன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நற்குணங்களை பெற்றிருப்பார்கள். வெறும் நம்பிக்கையுடையவர்களாக இருப்பதோடு அல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லதன்பை பெற்றிருப்பார்கள். அவர்கள் 100% முயற்சி செய்த பின்னும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக முயல்வார்கள். நம்பகத்தன்மை, பொறுப்பு, வளைந்து கொடுக்கும் தன்மை ஆகியவை இல்லாத திறமை என்பது ஒரு வீண் சுமையே ஆகும். மிகச்சிறந்த கல்வி தகுதிகளை உடைய சில அதிபுத்திசாலிகள் ஏன் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்களாகவும் இரண்டாம் தரமானவர்களாகவும் இருக்கிறார்கள்? ஏனென்றால் ஒவ்வொன்றும் எப்படி தோல்வி அடைகிறது என்பதை பற்றியே ஆராய்ச்சி செய்து தமக்குள் அவர்கள் எதிர்மறை சக்தியை சேமித்துக் கொள்கிறார்கள். வாங்கும் சம்பளத்திற்கே அவர்கள் உழைப்பதில்லை. அல்லது வாங்கும் சம்பளத்திற்கு மேல் ஒரு துளி கூட அதிகமாக செய்வதில்லை. அவர்கள் எல்லாம் தோல்வி அடைந்திருப்பதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியமில்லை. எப்போது நாம் செய்ய கடமைப்பட்டுள்ளவற்றை விட அதிகமாக செய்ய தயாராகிறோமோ அப்போதே நாம் எல்லா விதமான போட்டிகளையும் ஒழுத்து கட்டிவிடுகிறோம். நாம் தான் உண்மையில் மற்றவர்களுக்கு ஒரு பெரும் போட்டியாகி விடுகிறோம். இந்த மனப்பாங்குதான் புத்திசாலித்தனத்தை விட, கல்வி தகுதிகளை விட மிக முக்கியமானது. விடாமுயற்சியின் சக்தி. விடாமுயற்சியின் இடத்தை வேறு எதுவும் பிடிக்க முடியாது. திறமை அந்த இடத்தை பிடிக்க முடியாது. ஏனென்றால் திறமை இருந்தும் தோல்வியடைந்தவர்களை நாம் நிறைய பார்க்கிறோம். மதிநுட்பம் அந்த இடத்தை பிடிக்க முடியாது. ஏனென்றால் பலரின் மதிநுட்பம் கண்டுகொள்ளப்படாமலேயே போயிருக்கிறது. கல்வி அந்த இடத்தை பிடிக்க முடியாது. ஏனென்றால் படித்தும் பாலானோர் பலருண்டு. விடாமுயற்சியும் மன உறுதியுமே எல்லா வல்லமையும் கொண்டது. கால்வின் கூலிட்ஜ். முழு சிறப்பை அடைவதற்கான உங்களது பயணம் அவ்வளவு சுலபமானது இல்லை. அது பின்னடைவுகள் நிறைந்தது. வெற்றியாளர்கள் அந்த பின்னடைவுகளை சமாளித்து ஒவ்வொரு முறையும் அதிக தீர்மானத்தோடு குதித்தெழுந்து முன்னேறுவர். விலகி விடாதீர்கள். டோன்ட் குவிட். வாழ்க்கையில் சில சமயம் நடப்பது போல காரியங்கள் கைமீறி போகும்போது, சிரமப்பட்டு நடக்கும் சாலையெல்லாம் செங்குத்து மலையாய் தோன்றும் போது, நிதி வரவு குறைவாயும் கடன் செலவு அதிகமாகவும் இருக்கும்போது, புன்னகை விரும்பியும் பெருமூச்சே சாஸ்வதமாகும் போது, கவலைகள் உங்களை அழுத்தும் போது, தேவையெனில் சற்று ஓய்விடுங்கள். ஆனால் முயற்சியை விட்டுவிடாதீர்கள். வாழ்க்கை அதற்கே உரிய நெளிவு சுழிவுகளை கொண்டது.
இது நாம் ஒவ்வொருவரும் கண்டுணர்ந்ததே. இன்னும் சற்று முயன்றால் வெற்றி அடையலாம் என்ற நிலையில் முயற்சியை கைவிட்டவரே தோல்வியாளர். ஆமை வேகத்தில் எல்லாம் நடந்தாலும் மலைத்து விடாதீர் ஒருபோதும். மற்றொரு வீச்சில் உங்களுக்கு வெற்றி கனி கிட்ட வாய்ப்புகள் உண்டு. வெற்றி என்பது தோல்வியின் மறுபக்கமே. அவநம்பிக்கை மேகங்களின் கண்ணை பறிக்கும் வெண்ணொளி வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறீர்கள் என்று அறிய இயலாது செய்யும். மிக அருகில் இருந்தாலும் வெகு தொலைவில் இருப்பது போல் தோன்றும். எனவே பலமாக அடிபட்ட போதும் தொடர்ந்து போராடுவீர். சோதனைகள் எழும் நேரத்தில் தான் விடாமுயற்சி அதிகம் வேண்டும். மாபெரும் வயலின் வித்வானான ஃப்ரிட்ஜ் கிரைஸ்லரிடம் ஒரு முறை, நீங்கள் எப்படி இவ்வளவு நன்றாக வாசிக்கிறீர்கள், நீங்கள் அதிர்ஷ்டசாலியா என்று யாரோ கேட்கிறார்கள். அவர், இது பயிற்சியாகும். நான் ஒரு மாதத்திற்கு பயிற்சி செய்யவில்லை என்றால் பார்வையாளர்களால் அந்த வித்தியாசத்தை சொல்ல முடியும். நான் ஒரு வாரம் பயிற்சி செய்யாமல் இருந்தால் எனது மனைவியால் அந்த வித்தியாசத்தை சொல்ல முடியும். நான் ஒரு நாளைக்கு பயிற்சி செல்லவில்லை என்றால் என்னால் அந்த வித்தியாசத்தை உணர முடியும் என்று பதிலளித்தார். விடாமுயற்சி என்றால் கடமை பொறுப்பும் உறுதிப்பாடும் என்று அர்த்தமாகும். துன்பங்களை தாங்கிக் கொண்டு தொடர்ந்து முயல்வதில் ஒரு இன்பம் உண்டு. கடமை பொறுப்பும் விடாமுயற்சியும் நாம விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய குணாதிசயங்களே. இறுதிப் போட்டியில் சில வினாடிகளோ அல்லது நிமிடங்களோ திறமையை காட்டுவதற்காக விளையாட்டு வீரர்கள் பல வருடங்கள் பயிற்சி செய்கிறார்கள். விடாமுயற்சியுடன் வாழ்வது நம் கையிலே தான் உள்ளது. விடாமுயற்சி என்பது தொடங்கிய வேலையை முடிக்கும் உறுதியாகும். நான் மிகுந்த சோர்வடையும் போது முயற்சியை விட்டுவிடுவது சுகமாகத்தான் தோன்றும். ஆனால் வெற்றியாளர்கள் சற்றும் சளைக்காமல் முயற்சியை தொடங்குவர். எப்போதும் வெற்றி வாகை சூடும் ஒரு விளையாட்டு வீரரை பாருங்கள். எல்லா கஷ்டங்களையும் தாங்கி தான் தொடங்கியதை எப்படியாவது முடித்து விடுகிறார். தோல்வியாளர்கள் என்பவர்கள் வேலைகளை நல்ல விதத்தில் தொடங்கி பின் எதையுமே முடிக்காமல் விட்டு விடுபவர்கள் தான். விடாமுயற்சிக்கு குறிக்கோள் மிக அவசியம். குறிக்கோளற்ற வாழ்க்கை அர்த்தமற்றது. குறிக்கோளற்ற ஒரு மனிதன் ஒரு காலம் கடின முயற்சியை மேற்கொள்ள மாட்டான், மன திருப்தியும் அடைய மாட்டான். செயல்பாட்டின் பெருமை. இன்றைய உலகில் செயல்பாட்டின் பெருமை என்பதெல்லாம் வேண்டாத விஷயமாகிவிட்டது. ஏனென்றால் அதற்கு முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகின்றன. ஆனால் செயல்படுத்தினாலன்றி உலகில் எதுவும் நடப்பதில்லை. ஒருவருக்கு தன்னம்பிக்கை சற்று குறைந்துவிட்டால் சுருக்கு வழிகளை தேடுவது இயற்கையாகும். ஆனால் இப்பேற்பட்ட எண்ணங்களுக்கு நாம் ஒரு காலம் இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு வேலையை நல்ல முறையில் செய்து முடித்தோம் என்ற பெருமை உணர்வு நமக்குள்ளேயே இருந்து வர வேண்டும். அதுவே நமக்கு வெற்றியை தரும். செயல்பாட்டின் பெருமை என்பது அகந்தையை குறிக்காது. இது பணிவோடு கூடிய மன மகிழ்ச்சியை குறிக்கும். வேலையின் தரமும் வேலையை செய்தவரின் தரமும் பிரிக்க முடியாதவை. பாதி மனதுடன் செய்கின்ற முயற்சி பாதி பலன்களை கொடுப்பதில்லை, மாறாக எந்த பலனையும் கொடுப்பதில்லை. ஒரு சமயம் 3 மனிதர்கள் செங்கற்களை கொண்டு சுவர் எழுப்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியே வந்த வழிபோக்கன் ஒருவன் அவர்களை பார்த்து, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு முதலாம் அவன், நான் என் பிழைப்பை நடத்தி கொண்டிருப்பது உனக்கு தெரியவில்லையா என்றான். இரண்டாம் அவனோ, நான் செங்கலை வைத்து சுவர் எழுப்பது உன் கண்ணுக்கு தெரியவில்லையா என்றான். மூன்றாம் அவனோ, நான் ஒரு அழகான நினைவிடத்தை கட்டி கொண்டிருக்கிறேன் என்றான். ஒரே வேலையை செய்யும் 3 பேர் வெவ்வேறான பதிலை தருகிறார்கள். அவர்கள் வெவ்வேறு மனப்பாங்கை கொண்டிருக்கிறார்கள். அவர்களது மனப்பாங்கை பொறுத்து அவர்களது வேலையின் தரம் மாறுமா என்பதுதான் கேள்வி. இதற்கான பதில் ஆம் என்பதே. ஒருவித பெருமை உணர்வுடன் ஒருவர் வேலை செய்யும் போதுதான் அந்த வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. கார்களை கழுவுதல், தரையை பெருக்குதல் அல்லது வீட்டிற்கு வண்ணமடித்தல் போன்ற எந்த வேலையானாலும் சரி, அது அந்த வேலையை செய்பவர் தன்னைத்தானே பார்த்து வரையும் சுய ஓவியம் போன்றதாகும். எந்த வேலையையும் முதன்முறையாக சரியாக செய்யுங்கள். மீண்டும் ஒவ்வொரு முறையும் சரியாகவே செய்யுங்கள். நாளைய வாழ்வுக்கான சிறந்த காப்புறுதி இன்று நீங்கள் சிறப்பாக செய்யும் வேலைதான். மைக்கேல் ஏஞ்சலோ பல நாட்களாக ஒரு சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தார். சிறு சிறு விஷயங்களில் கூட கவனம் செலுத்தி திரும்ப திரும்ப ஒவ்வொன்றையும் திருத்தி கொண்டிருந்தார். இது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு தேவையற்ற வேலையாக தோன்றியது. அவரிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று யாரோ கேட்டதற்கு அவர், அற்பமான விஷயங்கள் கூட முழுமையை தருகிறது, ஆனால் முழுமை என்பது அற்பமானது அல்ல என்று பதிலளித்தார். பெரும்பாலான மக்கள் நீங்கள் ஒரு காரியத்தை எவ்வளவு வேகமாக செய்தீர்கள் என்பதை மறந்து விடுவர். ஆனால் அது எவ்வளவு சிறப்பாக செய்யப்பட்டது என்பதை அவர்கள் மறக்க மாட்டார்கள். ஒரு வேலையை நன்றாக செய்தோம் என்ற உணர்வே நமக்கு கிடைக்கும் பெரிய பரிசாகும். சிறிய வேலைகளை நன்றாக செய்வதென்பது பல பெரிய வேலைகளை மோசமாக செய்வதை விட சிறந்ததாகும். ஒரு மாணவராக இருப்பதற்கு விருப்பத்துடன் இருங்கள். ஒரு நல்ல வழிகாட்டியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். கடவுளும் குருவும் ஒன்றாக சேர்ந்து காட்சி தந்தால் யாருக்கு முதலில் ஒரு மாணவன் வணக்கம் சொல்ல வேண்டும்? இந்திய கலாச்சாரத்தின்படி குரு என்பதே பதிலாகும். ஏனென்றால் குருவின் வழிகாட்டுதலும் உதவியும் இல்லாமல் அந்த மாணவன் கடவுளை உணர முடியாது. ஒரு நல்ல குரு
அல்லது வழிகாட்டியின் அனுபவ அறிவு உங்களுக்கு முன்னோக்கு பார்வையை தரும். உங்களை ஒரு மாணவராக ஏற்றுக்கொள்ள யாரேனும் தயாரா என்று பாருங்கள். உங்களது வழிகாட்டியை கவனமாக தேர்ந்தெடுங்கள். அவர் நல்லவராக இருந்தால் உங்களுக்கு நல்ல விதமாக வழிநடத்தி உதவி செய்வார். ஒரு தீயவராக இருந்தால் தவறாக வழிகாட்டுவார். அவரிடம் மரியாதை காட்டுங்கள். ஒரு ஆர்வமிக்க மாணவராக இருங்கள். ஆசிரியர்கள் ஆர்வமிக்க மாணவர்களையே விரும்புவார்கள். பண்டைய காலத்து அரசன் ஒருவனின் கதை ஒன்றை இங்கே சொல்ல விரும்புகிறேன். சமுதாயத்திற்கு மாபெரும் சேவை செய்த ஒருவரை கௌரவிக்க எண்ணினான் அந்த அரசன். மருத்துவர்கள், வியாபாரிகள் உட்பட எல்லா தரப்பு மக்களும் வந்தனர். அவர்கள் எல்லோரும் அந்த கௌரவத்தை பெறுவதற்காக தங்களது சேவைகளை பற்றி அரசனுக்கு விளக்கினர். அரசனின் மனதில் எதுவுமே நல்ல மதிப்பை ஏற்படுத்தவில்லை. இறுதியில் ஒளிவிடும் முகத்துடன் ஒரு முதியவர் உள்ளே நடந்து வந்து தான் ஒரு ஆசிரியர் என்று சொன்னார். அரசன் உடனே அரியாசனத்திலிருந்து கீழிறங்கி வந்து ஆசிரியரை கௌரவிப்பதற்காக குனிந்து வணங்கினான். ஆசிரியரே சமுதாயத்தின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் உயர்வான சேவை புரிபவராகும். வெற்றி அடைவதற்கு தேவையானது நம்மிடம் இருக்கிறதா? வெற்றி பெறுவதற்கான தன்மைகள் நமக்கு எல்லோருக்கும் இருக்கிறதா? சிலர் தங்களுக்கு அந்த தன்மை இல்லை என்று எண்ணுவர். அவர்கள் சராசரியானவர்களாகவே இருந்து தோல்வியடைவார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு இருக்க வேண்டியதில்லை. நமக்கு எல்லோருக்குமே வெற்றி பெறுவதற்கான எல்லா தன்மைகளும் இருக்கின்றன. நாம் விரும்புகிற அளவிற்கு அவை வெகு சிறப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவை எல்லோருக்கும் இருக்கின்றன. நமக்கு அவை இருக்கின்றன என்பதை வேண்டுமானால் நாம் அறியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் மட்டும் அவற்றை கண்டுபிடித்து விட்டால் நமது செயல்பாடுகள் மாறிவிடும். இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.